சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் பைசன் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாகவே மாறிடுச்சு. ஏன் என் படமெல்லாம் வரக்கூடாதா, உங்கள் படம் வரதுக்கு என்ன தகுதின்னு அவரை கேட்டதாகவும், இவங்க அவரை லவ் பண்ணும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு, அவர் திரும்ப இவங்களை லவ் பண்ணும்போது இவங்க வந்து ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறது ஒரு எம்டியாக இருக்குது. நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை, கல்ல கண்டா நாயக்கானா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. பசுபதி வந்து ஒரு ஆக்டிங் வேறுக்குன்னு நமக்கு தெரியும், வேற லெவலான ஒரு ஆக்டிங். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவான். திரையாடல் டீம் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா டீசல், பைசன், டியூட், அப்புறம் கம்பி கட்டின கதை அப்படின்னு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 3 பேர் தான் இருந்தோம். அப்படிங்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் என்ன சொன்னார், எல்லாரையும் எல்லா படத்துக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்காட்டி 3 பேரும் தனித்தனியாக 3 படம் பார்த்துருக்கோம். 3 பேரும் அவங்கவுங்க பார்த்த படத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். அதுலேருந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பார்த்தது டீசல், டியூடு பார்த்தது டியூடு, பைசன் பார்த்தது பைசன். அப்படிங்கிறனால பைசனுக்கு தான் பெரிய டாக் இருந்துச்சு. எப்படி இருந்தது படம்? சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் பைசன் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாகவே மாறிடுச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்து போன படம் அது. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அது ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படம். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன். ஆக்டிங் வைஸாக எனக்கு வந்து பயங்கர ஸ்கோப் கொடுத்தது. பசுபதி ஆக்டிங்கு, துருவோட ஆக்டிங்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஆனால் திரைக்கதையில் ஏதோ சோர்வை கண்ட மாதிரி இருந்துச்சு. மாரி செல்வராஜ் வந்து கொஞ்சம் சோர்வான திரைக்கதையை இந்த படத்தில் நான் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, எப்பயுமே ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணுவார் மாரி செல்வராஜ். நான் அது ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த படத்துக்கு 3 பேர் டிஸ்கஷன் பண்ணும்போதே அது ஆசைப்பட்டு தான், குறியீடு இருக்கும், குறியீடு நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே வந்து அவ்வளோவா குறியீடு இல்லாமல் ரத்தம் தான் அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் எங்கே போனாலும் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிகிட்டே இருக்காங்க, எங்கே போனாலும் யாரை போனாலும் வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி அரசியல் கலந்து ஒரு கொடுத்த படமாக தான் நான் பார்க்குறேன். டீசல் வந்து நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனேன். ஹரிஷ் கல்யாண் அந்த மேடையில் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் என் படமெல்லாம் வரக்கூடாதா, உங்கள் படம் வரதுக்கு என்ன தகுதின்னு அவரை கேட்டதாகவும், என் படம் எல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு அவர் ஒன்று பேசியிருந்தார். அதுபோக அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு வசனம் வரும், இந்த 2 அம்பையரும் விளையாட தெரிஞ்சவன் களத்தில் இறங்கினா அந்த 2 அம்பையருக்கும் அவன் எப்படி விளையாடி காட்டுறேன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு கேட்டு, நான் ஒருவேளை அது பைசனுக்கும் டியூடுக்கும் அவர் சொல்கிறாரோ அப்படின்லாம் நானாக கனெக்ட் பண்ணிட்டேன். பாவம் அவர் அப்படியெல்லாம் சொல்லலைங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு. அது ஒரு பெட்ரோல் மாஃபியாவை பற்றின ஒரு கதை தான். சாயோட வளர்ப்பு பையனாக வராரு ஹரீஷ். வடசென்னை பகுதியில் இருக்கிற மணலி வரைக்கும் இருக்கிற ஏரியாவில் பெட்ரோல் க்ரூட் ஆயிலெலாம் இருக்குது. அவங்க ஒரு பெட்ரோலை இது பண்ணி மக்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான செலவில் கொடுக்குறாங்க. விவேக் பிரசன்னா வந்து அதில் கலப்படம் பண்ணலான்னு நினைக்கிறாரு. 2 பேர் பண்ணுறதும் தப்பு தான். இதில் நான் கொஞ்சம் மக்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சாயோட பையனாக இருக்கிற ஃப்ரெண்டோட பையன் இவர் தான் எடுத்து வளர்த்துவார், ஹரீஷும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் வர பிரச்சனைகள். அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு 40 வருஷமாக ஒரு தண்ணி பைப் இருக்குது, அந்த தண்ணி பைப்பில் தண்ணியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து படம் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ ஆகி, நான் என்ன படம் பார்த்துட்ருக்கேன், திடீர்னு ஒரு லவ் வருது, அப்புறம் வந்து ஒரு ரிவெஞ்ச் வருது. சச்சின் கேடேக்கர் ஒரு வில்லனாக வர்றாரு பத்தான் அப்படிங்கிற கேரக்டரில், விவேக் பிரசன்னாவுக்கு ஒரு வில்லன் ரோலு, வினயும் ஒரு வில்லனாக வர்றாரு. ஸோ இவங்க 3 பேருக்குமே இவங்க ஹரீஷும் சாயும் எதிரியாக இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி போய் அப்படி போய் முடிஞ்சிருச்சு. பயங்கர இளைஞர்களோட ஏகோபித்த ஆதரவோட டியூடு தான். ப்ரொமோஷனே வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரொமோஷன் வந்து ரொம்ப அதிகமான ப்ரொமோஷன் இருந்தது. அதே சமயம் வந்து எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த டியூட் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் தான் போனேன். ஆனால் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதில் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுச்சு படம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாரே தவிர அதுக்கு மேலே தாண்டலை அவர். அதுக்கு என்ன காரணம்னா, 2 படங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டை கொடுத்துட்டு, இந்த டியூட் படம் வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, ஒரு தள்ளி தான் நிற்கிற ஒரு ஹீரோ. ஸோ உன்னை நினைத்து படம் பார்க்கும்போது சூர்யா வந்து இந்த சுகன்யா அப்படின்ற பொண்ணு லைலா கேரக்டர் நடிச்சுப்பாங்களே. ஸோ லைலா வந்து லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த இதுலேருந்து இந்த கதையை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு ஹீரோவாக டியூட் வந்துட்டு போகிறார். உன்னை நினைத்து பார்ட் 2. ஆமாம். படத்தோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது?
சார் எனக்கு பொறுத்த வரைக்குமே படத்தில் வந்து கேரக்டர் பக்காவாக பொருந்து தான் சார் சொல்லணும். எப்படின்னா பசுபதி வந்து ஒரு ஆக்டிங் ஏற்கனவே நமக்கு தெரியும், வேற லெவலான ஒரு ஆக்டிங். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியும். புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்தியை தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவான். அது வந்து இன்னும் ஹைக்கு கொண்டு போயிட்டாரு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சார்பட்டாவோட வாசம் அடிச்சுது அப்படியெல்லாம். இல்லை சார், சார்பட்டாக்கு அதுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஃபிலிமாக அந்த கேட்டகரி தான் வருது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் மனத்தி கணேசனோட இது பயோகிராஃபி மாதிரி தான். ஆனால் அதிலே மாரி செல்வராஜோட கற்பனை கதைகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் வந்து அமீர் அண்டு லால் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதில் பயங்கரமாக நடிச்சிருது வந்து லால் பக்காவாக பண்ணிட்டாரு. ஆனால் அமீர் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னென்னா அமீரை ரொம்ப பில்டப்பாக இருந்தது, ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்த ஒரு கேரக்டர். நம்ம ரிவீல் பண்ண வேணாம், அவர் ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டே இருப்பாங்க ஒரு கேரக்டரும், டக்குன்னு அந்த கேரக்டர் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் படத்தில் போயிட்டே இருக்கும், ஆனால் கொஞ்சம் டக்குன்னு க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவே அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஹைப் ஏறும், டக்குன்னு அப்படின்னு நார்மலாக போகும். இந்த மாதிரியான இதில் தான் இருந்தது. ஆனால் அது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த படத்தோட இது காப்பாற்றிச்சு. அனுபமா வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்து. யூனிக் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அமீர் வந்து செட்டில்டான ஒரு ஆக்டிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் காஸ்டிங்கில் வந்து பசுபதிக்கு அப்புறம் வந்து துருவோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா துருவ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அதாவது ஒரு 2 வருஷமாக ஒருத்தரை ஒப்படைச்சிட்டு அவனை திருப்பி நம்ம கொண்டு வந்த அந்த கேரக்டருக்காக கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரியல் கபடி பிளேயராக இருந்தார். கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? ஆனால் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். ரொம்ப ரொம்ப காஸ்டிங்கில் பக்காவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லெனின் பாரதி வேறு வந்தார். அது லெனின் பாரதி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, லெனின் பாரதி வந்து கொஞ்ச நாளாக நம்ம பார்க்கவே இல்லை, ஸ்க்ரீன் எதுவுமே பார்க்கல. இப்போ வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணியிருந்தார். கேரக்டர் வைஸாக அப்படி தான் சார் இருந்துச்சு. இந்த டியூட் படத்தில் அந்த மாதிரி தான் ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாரு பிரதீப் ரங்கநாதன். ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிறாரு, பார்க்கும்போதே அவருடைய எக்ஸ் லவர் கல்யாணத்துக்கு தான் அட்டன் பண்ணுறாரு அப்படின்றது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. உள்ளே போன உடனே அவங்க பேசுகிற ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின பிறகு இல்லை அந்த பொண்ணு திரும்பிட்டு வேணால் அந்த தாலியை பிடிச்சி கையில் எடுத்துடுறாரு. அங்கே ஒரு ஷாக் வருது. அங்கே வந்து ஏதோ ஒன்று படத்தில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஷாக் வரும்போது அடுத்து அங்கேருந்தான் கதை ஆரம்பிக்குது. சரி, அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அமிதாப் பச்சன் உள்ளே வராங்க. அவங்க வந்து மறுபடியும் இவரை வந்து பிரதீப் ரங்கநாதனை திரும்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர், பால்வளத்துறை அமைச்சராக வந்து சரத்குமார் இருக்காங்க. சரத்குமாரோட பொண்ணா அமிதாப் பச்சன். ஸோ சரத்குமார் வந்து பிரதீப் ரங்கநாதனோட மாமா. ஸோ சொந்த தாய் மாமா அப்படின்னும் போது ஸோ கதை மைண்டில் நமக்கு எங்கெங்கேயோ போகுது. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ மமிதா பைஜு உள்ளே வரும்போது இவங்க பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிளியராக தெரியுது பிரதீப் ரங்கநாதன் ரிஜெக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்க அவரை லவ் பண்ணும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவர் திரும்ப இவங்களை லவ் பண்ணும்போது இவங்க வந்து ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறது ஒரு எம்டியாக இருக்குது. நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல காணான்ற மாதிரி. ஸோ மறுபடியும் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பை உடைக்கிற மாதிரி ஒரு 3rd கேரக்டர் படத்துக்குள்ளே வரும். ஸோ அந்த 3rd கேரக்டர் ஒரு 2nd ஹீரோவாக வச்சுருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட். அதே போல் பிரதீப் ரங்கநாதன் கிளைமேக்ஸில் அது சொல்ல முடியாது. ஸோ அந்த கேரக்டரும் ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருந்ததுன்னா படம் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கலாம். ஸோ 2 பேர் ஹீரோ ஹீரோயின், நம்ம அப்போத்துலேருந்தே வந்து ஹீரோ ஹீரோயின் கடைசியாக ஒன்று சேருவாங்க, இல்லை யாராவது பிரிஞ்சிடுவாங்க, இல்லை யாராவது செத்துருவாங்க. இதுதான் கதையாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாரோ அப்படின்றது என்னோட தாட். இதில் கேரக்டராக ஹரிஷ் கல்யாண் நல்லா கேரி பண்ணியிருந்தார். ஏன்னா அதில் ஒரு ஈகோ இருக்கிற ஒரு ஹீரோ, என் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு, அந்த பகுதி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஈகோ இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற வகையில் அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. அவங்க எல்லாருக்கும் பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். அதுலேயே எதுக்கு வராங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களே தவிர
அவங்கள எடுத்துகிட்டு படம் பார்த்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது படத்தில், ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்களோடது ரொம்ப வேஸ்டடாக தான் இருந்துச்சு. வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. விவேக் பிரசன்னாக்கு ஒரு நல்ல வில்லன் கேரக்டர், அவரோட மேக்கப்பு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரமேஷ் திலக்கு நல்ல கேரக்டரு, சாய்க்கு நல்ல கேரக்டரோட அப்பாவாக வர்றவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சச்சின் கெடேக்கர்னு சொல்லிட்டு ஒரு வில்லன், அவருக்கும் ஓகேவான கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வினய், முக்கியமாக வினய்க்கு தான் கொஞ்சம் வினய் ஹரிஷ் விவேக் பிரசன்னாக்கு தான் கொஞ்சம் அதிக காட்சிகள் இருக்கும். மூணு பேருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தா அதில் மாரிமுத்து நடிச்சிருக்காரு. மாரிமுத்து இறந்தே 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ எடுத்த படம் அப்படிங்கிறது அதனால கூட இருக்கலாம், விட்டு எடுத்தனால இருக்கலாம். படத்தோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டு. அதுக்கு மட்டும் தேட்டரில் அங்கங்கே ஆளு கொஞ்சம் நெளிஞ்சாங்களே தவிர தேட்டரும் கொஞ்சம் டெட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களுக்கு படம் போயிட்டு வருதான்னு நினைக்கிறேன். படத்தோட ப்ளஸ்ஸு, பைசனோட ப்ளஸ்ஸுன்னா எதை சொல்லுவீங்க? பைசனோட ப்ளஸ்ஸு வந்து நான் வந்து ஆக்டிங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு முன்னே வைக்கிறேன். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நான் கதையாகவே நான் சின்னதாக ஒரு லைனாகவே சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், கபடியில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் ஆசைப்படுற ஒரு நபர் தான் வந்து துருவாக இருக்கார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏதோ ஒன்று அவர் தடுத்துகிட்டே இருக்குது. துருவோட அப்பா வந்து பசுபதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு கபடியை ரொம்ப தீவிரமாக ரசிக்கிற ஒரு நபராக இருக்கார். அவர் வந்து அவர் ரோல் மாடலாக ஒரு பேரை வச்சுருக்காரு. அவர் பார்த்து தான் அவர் கபடி மேலே பயங்கர ஆர்வம் வருது. அவர் மாதிரி தான் துருவும் ஆகணும் அப்படின்னு அவர் மெனக்கறாரு. அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆனதுனால, என் பையனையும் அந்தளவுக்கு போயிடக்கூடாது, நீ கபடியே விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சத்தியம் மாதிரி வாங்கி கொண்டு வந்துடுறாரு. ஆனால் கபடி மேலே இருக்கிற தாக்கம் வந்து துருக்கு குறையில. அப்போது பிடி வாதியாராக வர ஐலி படத்தில் நடிச்சிருக்கிற மதன் அப்படின்ற நபர் வந்து அவர் வந்து அவரோட அவர் விளையாடுற விதத்தை பார்த்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஐலியில் நடிச்சார். ஆமாம், அவர் தான். அவர் வந்து அவர் பார்த்து அவர் பயங்கர மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. அவர் தான் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. இதில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு வந்து அவங்க பெரிய ப்ளஸ் வந்து இந்த கேரக்டராக இருந்தாலுமே நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே எட்டி பார்த்தது. என்னென்னா, ரொம்ப நேரம் படம் போன மாதிரி எனக்கு தோணுச்சு சார். ஃபஸ்ட் ஹாப்பே வந்து கொஞ்சம் வந்து நல்லா போயிட்டே இருந்தது. டக்குன்னு கொஞ்சம் டவுன் ஆனோடனே இன்னும் எப்போ முடிய போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது. அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்தது. செகண்ட் ஹாஃபும் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே என்ன பிரச்சனைனா, முன்னாடியே எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. ஒரு ஜப்பானில் நடக்கிற ஒரு போட்டி, அந்த போட்டியோட ரிசல்ட் என்னன்னு அங்கே அறிவிக்க போகிறாங்க. அதுதான் அது நோக்கி தான் படமே நகருது. அதுக்குள்ளே நடக்கிற உள்ளூர் அரசியல், இந்த ஜாதிக்கான வேறுபாடு காமிச்சிட்டு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ ஜப்பான் போகிறாங்கிறது உங்களுக்கு முதல்ல ஆமாம். அது ஆக்சுவலாக அங்கே தான் நடக்கிற ஸ்டார்ட்லேருந்து அங்கே தான் கொண்டு போகிறாங்க. இதில் ரொம்ப மெயின் கேரக்டர் நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிரபஞ்சன் ஒரு நடிச்சிருக்காரு. பிரபஞ்சன் யாருன்னா உண்மையான தமிழ்நாடு கபடி பிளேயர். அவரு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஆமாம், அவரே நடிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாடு கேப்டனாகவும் இதில் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்தியாவோட கேப்டனாகவும் ப்ளே பண்ணார். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தார். என்னென்னா, அவர் வந்து எப்பயுமே நம்ம தொய்வாக இருக்கும்போது நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த ஆளை வந்து பிரபஞ்சன் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். இன்னொன்று, வெளியே நடக்கிற அரசியலும் பற்றி அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷனும் சூப்பராக இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணாலுமே நம்மளை அடக்கிறதுக்கு வெளில ஒரு நபர்கள் இருப்பாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளில வரணும் அப்படின்னு நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக பிரபஞ்சன் சூப்பராகவே பண்ணியிருந்தார். இதில் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ப்ளஸ்ஸாக பட்டது வந்து மாரி செல்வராஜோட வசனம் வந்து ரைட்டருங்கிறதுனால சூப்பராக. ஆமாம் சார், தீப்பொறியாக பறந்தது. எல்லாமே ஒரு வசனத்துக்கும் தேட்டர் எல்லாமே செதற விட்டாங்க. எழுந்து எப்பயுமே அது பேசும்போதெல்லாம் அமீர் பேசுகிற ஒரு வசனமாக இருக்கும் சரி, லால் பேசுகிற வசனமாக சரி, துருவ் வந்து ஜெயிக்கணும், ஒருத்தவங்க போராடணும், ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையே மாற்றிடும், நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றிடும் அப்படின்ற நிலையில் இருக்கிற ஒரு பையன் பேசினா எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவாக இருக்குமோ அது எல்லா வசனமும் திருச்சி தேட்டரே. கிட்டா பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேலே போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்போதான் நாமெல்லாம் இங்கே ஒரு ஆளாவே தெரியும். அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரைட்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சது சார். டியூட் படத்தோட பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னாவே வந்து சரத்குமாரோட பார்ட் மட்டும்தான். சரத்குமாரை தவிர்த்து மமிதா பைஜுவோட ஆக்டிங் நல்லாயிருக்கு.
சரத்குமாரை சூஸ் பண்ணது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வல் போர்ஷன் முன்னாடி வந்து படம் விறுவிறுன்னு போகும். படம் வேறு லெவல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்டுக்கு கொடுத்துரும். ஏன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரத்குமார் வந்து இவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருக்கார், ஆனால் என்ன ஒரு ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இவ்வளோ காமெடியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போதே ஸோ ஏதோ ஒரு டேஞ்சரஸான விஷயம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இன்டர்வல் பிளாக் வரும்போது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அந்த கல்யாணத்தில் வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்க மினிஸ்டர்ஸ், அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ளே வரும்போது அங்கே சரத்குமாரோட ப்ரெசன்டேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து படத்தோட ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கிளைமேக்ஸ் சீனு கொஞ்சம் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் வந்து கதையை வந்து வெளியிருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவர் கதைக்குள்ளேயே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது படத்தில் அவரே லீட் பண்ணிட்டு போவார். இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தர் கையில் கொடுக்கும்போது எந்த மாதிரியான ஃபுல் அந்த ஒரு எனர்ஜியை வந்து லாஸ் ஆகிட்டு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ ஓவராலாக எடிட்டிங்கிறது படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ பரத்தோட எடிட்டிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 2K கிட்ஸை தாண்டி 90s கிட்ஸையும் கவர் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படத்தோடைய எடிட்டிங் கட் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ட்ரெண்டியாகவும் இருக்குது. டீசலில் பார்த்தீங்கன்னா கதை கரு வந்து நல்லா இருந்தது. அதாவது 40 வருஷமாக ஒரு பைப் போட்டு அங்கே தண்ணி வராமல் ஏன் தண்ணி அதுக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்புறம் டீசல் பெட்ரோல் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வணிகத்தையும் அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல டீட்டெயில்டாக வெற்றிமாறனோட வாய்ஸ் ஓவரில் தான் படம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவர் வந்துகிட்டே இருக்குது. அது நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அந்த ஓப்பனிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படியே லைவாக அங்கே என்ன நடந்துச்சோ அந்த மாதிரியே ஒரு சீன் வச்சுருக்காங்க. பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிறாங்க. இலங்கை கடற்படை அது இதுன்ட்டு எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. ஈழ பிரச்சனையை கொஞ்சம் காட்டுறாங்க. ஈழத்தில் அகதிகளை வந்து இருந்த இதை காட்டுறாங்க. அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்குதுன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங் வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அது எடிட்டரை குறை சொல்கிறதா இல்லை டைரக்டரை குறை சொல்கிறதான்னு தெரியல. அப்படி எடுத்து வச்சனால அவரால் ஒன்றும் கோர்க்க முடியலன்னு தெரியல. அங்கங்கே அப்படியே அலைப்பாயுது. விவேக் பிரசன்னாவோட நடிப்பு, வினயோட நடிப்பு, ஹரிஷோட நடிப்பு படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. டைரக்டர் வந்து தளபதி படத்தோட பயங்கர ஃபேன் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அதுலியாவை இன்ட்ரோ பண்ணுற சீன் அப்படியே ராக்கமாக கையை தட்டு மாதிரியே வரும். ஆனால் என்னென்னா ஹீரோ வந்து பகலில் ஆடிட்டு இருப்பார், அந்த ஹீரோயினை விளக்கு வச்சு காட்டுவாங்க அப்படின்னு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் வினய்க்கும் இவருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் நடக்கும். அதில் வந்து இவர் சூர்யா வந்து சூர்யா உரசாதீங்கன்னு எந்திரிக்கிற மாதிரியே ஹரிஷ் எந்திரிச்சு ஒரு டைலாக் சொல்லுவார். அதுலியாட்ட இவரோட கதையை சொல்லுவார். அந்த சீன் அப்படியே ரஜினிகாந்த் வந்து அந்த குழந்தைக்கு கதை சொல்கிற சீனை ஞாபகப்படுத்திச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே படத்துக்கு எந்த ஒரு இம்பேக்டையும் கொடுக்கல. அது என்ன இதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக், அது அதனால் பின்னாடி எதாவது வருதான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காரு. தனித்தனியாக பார்க்குறதுக்கு ஓகேவா, பட் இந்த கதைக்கு அது என்ன பங்களிப்பு கொடுத்ததுன்னா அப்படி ஒன்றும் இல்லை. படத்தோட முக்கியமான ஒரு விஷயமா வந்து பல லட்சம் கோடிகள் க்ரூட் ஆயில் வந்து காணாமல் போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல. அதனால் பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, தமிழ்நாடு லெவலில் பாதிக்கப்படுது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாதிக்கப்படுதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் மீறலாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். ஆனால் அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. பட் ஆனால் அதை வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான கடன்னு கொண்டு போய் கொஞ்சம் பார்க்க வைக்கிறாங்க. திருப்பியும் ஓகே இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பெண்களோட இது, ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் ஹரிஷ் போலீஸை கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி பண்ணுறாங்க. ஹரிஷ் வந்து ஒரு 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 கட்டத்தில் வினய்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வினய் அடிச்சிடறாரு, அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஹைட் அவுட் ஆகுறாரு. அப்படிங்கிற ஒரு சீன் வந்து நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான சீனை பிடிக்காமல் அவர் திருப்பியும் உள்ளே கொண்டு வர்றது, திருப்பி அங்கே போய் வர்றது, இங்கே போய் வர்றதுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அது வந்து சரியாக இல்லை. காட்சிகளாக 1-2 காட்சிகள் நல்லா இருந்துச்சு. அதாவது காக்கிநாடாலேருந்து அவங்க தப்பிச்சு ஒரு ஆம்புலன்ஸில் வருவாங்க. அந்த ஆம்புலன்ஸில் வர்ற பாடி யாரோட பாடின்னு ரிவீல் ஆகும்போது நமக்கே ஒரு சின்ன இது இருந்துச்சு. பட் ஆனால் அது இம்பேக்ட் அந்த யோசிக்கும் போது நல்லா இருக்கே தவிர அது கொடுக்குற இம்பேக்டை படத்தில் கொடுக்கல. அப்புறம் வினய்க்கும் ஹரிஷுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனில் அவர் என்னை முறைச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க சொல்லுங்க அப்படி. அப்போ வினய் வந்து 2 விதமாக சிரிப்பு. அப்படி வினய் ஒரு நல்ல ஆக்டருங்கிறது அந்த சீனில் இருக்கும். அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டில் படம் வந்திருந்தால் நல்லா பேசப்படுற காட்சியாக அது அமைஞ்சிருக்கும்.
ஆனால் இதுவும் அந்த காட்சியே நல்லா இருக்கே தவிர அது படத்தோடு சேர்ந்து எல்லாம் சேரும்போது பாட்டு இட்டு படம் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த 1-2 காட்சிகள் நல்லா இருக்கே தவிர பெருசாக அந்த இம்பேக்டை கொடுக்கல. வெளியே வந்து சூப்பராக அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பேசுகிற மாதிரியான எதுவும் இது பண்ணல. ஃபஸ்ட் ஷோலையே 2-3 பேர் எந்திரிச்சு போகிற மாதிரியான ஒரு ஸ்லோனஸ் படத்தில் இருந்தது வந்து பெரிய மைனஸ். ஆனால் ஹரிஷ் அவரோட உழைப்பை முழுக்க கொட்டியிருக்காருன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்து இல்லை ரொம்ப டிலே ஆகிடுச்சு எந்த ரீசன்னாலே அது அவங்களோட பிரச்சனை அதெல்லாம் மாறி இன்னும் கொஞ்சம் அதை செதுக்கி இருந்தால் நல்ல ஒரு கருவாக இருந்துச்சு. இது வரைக்கும் கொடுத்த படத்துலேயே ஹரிஷ் கல்யாணோட அதிக பட்ஜெட் படம் இந்த டீசல் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்க ரஜினி சொன்ன பிறகு பிரதீப் ரங்கநாதன் படம் இந்த டியூட் படத்தில் என்ன ட்ரை பண்ண வராருன்னு தெரியல. ஸோ ஏற்கனவே ஒரு நாகார்ஜுனா வந்து ஒரு இந்த பிக் பாஸ் ஷோ நடந்தது, அதில் பிரதீப் ரங்கநாதன் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. அதில் அவர் சொன்ன விஷயம்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. அவர் ஆரம்பத்தில் ரஜினி அவர்களுடைய ஆரம்பத்தில் ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு ஹீரோ வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்குது. அதே மாதிரி அடுத்து தனுஷை மென்ஷன் பண்ணுறாரு. அந்த வகையில் பிரதீப் ரங்கநாதனும் ஒரு இது அப்படின்னு ஒருவேளை அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் ஏற்கனவே அவர் வந்து ரஜினியோட சாயலும் தனுஷோட சாயலும் படம் த்ரோ அவுட்டாக இருக்குது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவருக்குன்னு ஸ்டைல் இதுதான் அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட ஃப்ரெண்டாக வந்து டிராவிட் செல்வம் வந்து கேரக்டரில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வந்து பிரதீப் நம்ம மைண்டில் இருக்காரோ இல்லையோ டிராவிட் செல்வம் நம்ம மைண்டில் இருக்காருன்ற மாதிரியான ஒரு ஆக்டிங். கிரிஞ்சா இருக்கா ஒன்று சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டே. அது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சீனில் வந்து மமிதா பைஜு வந்து அவங்களுக்கு பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்களாம் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கேட்கும்போது உண்மையிலே வந்து அந்த டைலாக் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு குழந்தைய காப்பாற்றுற சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து நம்ம அந்த குழந்தை தான் வந்து சரத்குமாரை காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ப வச்சது சீன் எல்லாமே வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் வந்து செலிப்ரேஷன் அப்படின்ற ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ பொதுவாக இது வரைக்கும் 2 படங்களில் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆடியன்ஸை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ண வச்சுருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து அது ரொம்ப லேக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மமிதா பைஜுவும் வந்து ஜனநாயகன் அப்படின்ற விஜய் கூட நடிக்கிறாங்களே. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஹீரோயினுக்கு ஒரு லீட் கொடுப்பாங்க அப்படின்னா லீட் இருக்காங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹீரோயினாக இல்லை, அது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இவருக்கு வந்து முதல்ல இருந்தே எல்லா இடத்துலையும் ஹைப் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க சாய் அபயங்கர். சாய் அபயங்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ், ஆல்ரெடி மலையாளத்தில் பல்ட்டின்றது அறிமுகமானாலும் இந்த படத்துக்கு தமிழில் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கங்கே உண்மையிலே வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. இந்த இடத்துல பிஜிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற இடத்துலலாம் கோட்டை விட்டுட்டாரு. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாடல்கள் எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி மைண்டில் நிற்கலை. சரி 1-2 பாடல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் சாய் அபயங்கருக்கு வந்து அங்கங்கே வந்து ஒரு சாயல் ஏற்படுது. அந்த சாயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ மறைமுகமாக அனிருத் வந்து போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சாயல் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு லேக். என் படத்துக்கு வந்து சார் மியூசிக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நிவின் பிரசன்னா சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு. சாமக்கோட தொடங்கிடுச்சு ராசா, நல்ல சங்கெடுத்து ஊதுங்கய்யா ராசா, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா, நம்ம உருசன திரட்டி வையே ராசா. ஏழரசன் வந்து கேமரா வந்து பயங்கரமாக கலக்கிட்டார். இவங்க 2 பேர் தான் படத்தை வந்து இந்த தொய்வாக இருந்தாலும் அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சில வந்து எப்பயும் போல் அந்த படத்தில் இந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி ஏதோ ஒன்று இடிக்கும் நம்மளுக்கு. அது என்னடா இது இங்கே மிஸ் ஆகிடுச்சு, இது எங்கடா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி 2-3 சீன் இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நான் எனக்கு கபடி பிளேயர் தான் நானும், அதனால் எனக்கு நல்லாவே எனக்கு புரிஞ்சுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைசனோட லோகோ இருக்குங்களா, அந்தோட லோகோ வந்து பசுபதி வந்து தூக்கி தண்ணியில் போட்டுருவார். அது வந்து கிளைமேக்ஸில் கும்பிடுவாங்க. அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் இருக்காது. அதே போல் வந்து இந்தியா பாகிஸ்தானோட ஒரு கிளைமேக்ஸ் மேட்ச் இருக்கும். எப்பயுமே இப்போது ப்ரோ கபடிலாம் வந்துருச்சு, கபடி பிளேயர்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாயிண்ட்டு வந்து 28-30 இருக்கும். துருவ் விக்ரம் தான் லாஸ்ட் ரைடு அப்படின்னு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டு பாகிஸ்தானை விட்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் துருவ் விக்ரம் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு 3 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்ச மாதிரி கட்டியிருப்பார். இது எனக்கு ஒரு கபடி பிளேயராகவும் எனக்கு வந்து பெரிய லாஜிக்காக இடிச்சுது. எனக்கு லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தது. ஏன்னா ஒரு பாயிண்ட் விட்டாலே மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்களே பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது பேசிட்டு வரும்போது தேட்டர்லேருந்து ஒரு அண்ணன் வந்தார். நான் இது பேசிட்டு வரேன், என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்து ஒரு அண்ணன் வந்தார். அப்போது ரூல்ஸ் இருந்ததுப்பா அப்படின்னாரு. என்னென்ன ரூல்ஸு அப்படின்னா,
ஆப்போசிட் டீம் வந்து கம்மி பேர் இருந்தால் அவங்களுக்கு 2 பாயிண்ட்டாக போகும்பா அப்படின்னாரு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வரைக்குமே பார்த்த வரைக்குமே அப்படி ஒரு தகவல் எதுவுமே இல்லை. அதுதான் எனக்கு கொஞ்சம் பெரிய லாஜிக் மிஸ்டேக் மாதிரி. சினிமாக்காக இவரை ஒரு ஹீரோயிசமாக காட்டணும், அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிக்காக அது செஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் குவார்டர் ஃபைனலில் செமிஃபைனலில் தோத்துட்டு ஃபைனல் போகிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் போல. அந்த அளவுக்கு இல்லை. நம்ம பார்த்த படங்களுக்கு உண்டான என்ன ஸ்மைலி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டு, ஒவ்வொரு சீனுக்கு இதுதான் எனக்கு தோணிச்சு, எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு வந்துச்சு. இது கொடுக்குற அளவுக்கு மனசு வரல. ஏன்னா ஹரிஷும் சரி படத்துக்கு கொஞ்சம் கதையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசலுக்கு நான் இது கொடுக்குறேன். நான் முதல்ல இது மட்டும் நான் சொல்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த எமோஜி மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் மேலே ஒரு பெரிய ஒரு ஆசை என்னவாக இருக்குன்னா, நம்ம படம் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு வெளில வரும். பாலாவாக இருக்கட்டும், வெதுவாக இருக்கட்டும், நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது ஒட்டே இல்லை. அது மாரி செல்வராஜ் படம் மாதிரியே நம்மளுக்கு ஒட்டலை. அவர் பேசுகிற அரசியல், அவர் பேசுகிற சமூக நீதி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இது இல்லை. இது நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாரி செல்வராஜ் படத்தில். அவரோட படம் பார்த்துட்டு எமோஷனலாக ஆகவே இல்லை, எனக்கு கனெக்ட் ஆகலை. அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த படத்துக்கு வந்து மொத்தம் 3 இமோஜி எடுத்திருக்கேன். அதில் வந்து படத்துக்கான இமோஜாக இது தான் நான் சூஸ் பண்ணுறேன். எந்த இதுவும் இல்லை, இதுவும் பிளெயினாக ஆவரேஜில் ஒரு பிளெயினாக ஒரு இமேஜ். இதை வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, துருவோட ஆக்டிங்க்கும் பசுபதி ஆக்டிங்க்கும் இது வந்து மாசாக இருந்துச்சு எனக்கு வந்து. அப்புறம் ரஜிஷா அவங்களோட ஆக்டிங் வந்து அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஊருக்குள்ளே அந்த நெருக்கத்தை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்க 3 பேருக்கும் இதை சொல்கிறேன். வித் பிடி சார், என்னோடய பிடி சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவருக்கு இதுக்கு வந்து ஹாப்பி. படம் இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வந்துடும். மனைத்தி கணேசன் மாதிரி ஒரு பயோகிராஃபி நம்ம தமிழ் சார்ந்த ஒரு நபரை வந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தமிழ்நாட்டுக்கும் கபடிக்கும் பயங்கர கனெக்ட் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கபடி பிளேயர்ஸுக்காக இந்த படம் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் வாங்க டியூட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ டியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேட்டருக்குள்ளே போகிறோம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஸ்மைலோட நான் தேட்டருக்குள்ளே போனேன். அதுக்கப்புறமா வந்து ஓகே சிரிக்கக்கூடாது அப்படின்ற தயக்கத்தோடு உள்ளே போகும்போது படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து இந்த ஸ்மைல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. படத்தோட ஓப்பனிங் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரத்குமார், பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரோட நடிப்பு நம்மளை வந்து இந்த ஒரு போஸ்ட்க்கு கொடுக்க வச்சுது. அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்க வைக்கிறது. சரி சிரிக்கலாமா அழலாமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து படத்தோட கிளைமேக்ஸ் எங்கே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ஓவராலாக வெளியே வந்துட்டு எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படத்தை வந்து முடிக்கும். இந்த படம் ஓவரால் இந்த ஸ்மைல் ஃபீல் தான் எனக்கு படம். அப்படியா? ஆமாம். ஓ ஓகே. பட் ஆனால் வெளியில் பார்க்கும்போது பைசனும் டியூடும் ஓரளவுக்கு பாசிட்டிவான டாக்காக தான் வெளியில் வருது. பட் இது அவங்கவுங்களோட சொந்த கருத்து. மற்றபடி இந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு நீங்கள் எந்த படம் பார்த்தீங்களோ, உங்களுக்கு இந்த விமர்சனத்தில் மாற்று கருத்தோ இல்லை அதே கருத்தோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் திரையாடலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.